வன்னியர், தலித், தேவர், நாடார் ஓட்டுக்களை அள்ள பாஜக மெகா பிளான். பீகாரில் வென்ற அதே யுக்தி தமிழகத்தில் எடுபடுமா? தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருகிறது. அதிமுக, பாஜக மீண்டும் கூட்டணி அமைத்துள்ளது. இந்த நிலையில்தான் பாஜக எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைப்பதில் முனைப்பு காட்டி வருகிறது. அந்த வகையில் பீகார் பாணியை பாஜக கையில் எடுத்து செயல்பட்டு வருகிறது. பாஜகவின் இந்த வியூகம் பீகாரில் கை கொடுத்த நிலையில் தமிழகத்திலும் கை கொடுக்கும் என்று நம்புகிறது. கடந்த ஆண்டு பீகாரில் சட்டசபை தேர்தல் நடந்தது. இந்த தேர்தலில் முதல்வர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. இதற்கு முக்கிய ஜாதிகளை பின்புலமாக கொண்ட கட்சியினரை ஒருங்கிணைத்து பாஜக கூட்டணி அமைத்ததுதான் முக்கிய காரணம். ஆனால் தமிழக அரசியலில் பாஜக காலூன்ற முயன்றும் இன்னும் சாத்தியமாகவில்லை. கடந்த 1967ஆம் ஆண்டுக்கு பிறகு திமுக அல்லது அதிமுக தான் மாற்றி மாற்றி ஆட்சியை பிடித்து வருகின்றன. இப்போதும் இந்த இரு கட்சிகளின் கூட்டணிதான் வெற்றி பெறும் சூழல் உள்ளது. இதனால் தான் மாற்றத்தை உருவாக்குவதாக தமிழகத்தில் பல கட்சிகள் வந்தாலும் கூட அவர்களும் கடைசியாக திமுக, அதிமுகவுடன் தான் கூட்டணி வைக்கின்றன. இதற்கு சமீபத்திய உதாரணமாக இருக்கிறார் கமலஹாசன். திமுகவை விமர்சித்து டிவியை உடைத்த கமலஹாசன் இப்போது அந்த கூட்டணியில் இணைந்து ராஜ்யசபா எம்பி ஆகியுள்ளார். இதுதான் தற்போதைய தமிழக நிலை. இந்த நிலையில்தான் விரைவில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. அந்த வகையில் திமுக, அதிமுக ஆகியவை தங்களின் கூட்டணியை பலப்படுத்தி வருகின்றன. தமிழகத்திலும் அதிமுக கூட்டணியில் பாஜக இணைந்துள்ளது. எப்படியாவது திமுகவை வீழ்த்தி ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்பதில் பாஜக உறுதியாக உள்ளது. இதனால்தான் கூட்டணியில் ஓட்டுக்கள் சிதறுவதை தடுக்கும் வேலையில் பாஜக ஈடுபட்டுள்ளது. அதிமுக, பாஜக கூட்டணியில் டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை கொண்டு வந்துள்ளது. ஓ. பன்னீர்செல்வத்தை கூட்டணிக்குள் கொண்டு வரும் பணியை மேற்கொண்டு வருகிறது. இதனால் தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர் ஓட்டுகளை அப்படியே பெற முடியும் என்று பாஜக நினைக்கிறது. அதேபோல் எடப்பாடி பழனிசாமி கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். பாஜகவிலும் அண்ணாமலை உள்பட கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த கவுண்டர் சமுதாயத்தினர் நிறைய பேர் உள்ளனர். அதிமுகவிற்கும் கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கு உள்ளது. இதனால் கொங்கு மண்டல ஓட்டுகளை அதிமுக, பாஜக கூட்டணிக்கு கிடைக்கும் என்று பாஜக நம்புகிறது. அதேபோல் வட மாவட்டங்களில் அதிக அளவில் வன்னியர்கள் உள்ளனர். இவர்களின் ஓட்டுக்களை கூட்டணியில் பாமக அன்புமணி ராமதாஸ் அணி கொண்டு வர உள்ளது. அதேபோல் பாமக நிறுவனர் ராமதாஸ் தனி அணியாக செயல்பட்டு வருகிறார். அவரும் இன்னும் கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை. இதனால் அவரும் மீண்டும் அதிமுக, பாஜக கூட்டணிக்கு கொண்டு வர வாய்ப்புள்ளது. இது நடக்கும் பட்சத்தில் வன்னியர்களின் ஓட்டுகள் கொத்தாக அதிமுக, பாஜக கூட்டணிக்கு விழும். தமிழகத்தில் தலித் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் 20% மேலாக உள்ளனர். இவர்களின் ஓட்டுக்கள் திமுக, அதிமுக, விசிக உட்பட இன்னும் பல கட்சிகளுக்கு உள்ளது. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஜான் பாண்டியனை பாஜக கூட்டணியில் வைத்துள்ளது. இதன் மூலம் தென் மாவட்டங்களில் உள்ள தேவேந்திர குல வேளாளர்களின் ஓட்டுகள் கிடைக்கும். அதேபோல் புதிய தமிழகம் கட்சியின் கிருஷ்ணசாமியும் இன்னும் கூட்டணியை உறுதி செய்யவில்லை. அவரையும் கூட்டணிக்குள் கொண்டுவர அதிமுக, பாஜக முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இது நடக்கும் பட்சத்தில் தென் மாவட்டங்களில் உள்ள தேவேந்திர குல வேளாளர்களின் ஓட்டுகள் கிடைக்கும். அது மட்டுமின்றி பாஜகவின் எல். முருகன் அருந்ததியர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். அவர் மூலம் அந்த சமுதாய ஓட்டுகளை மொத்தமாக அறுவடை செய்ய பாஜக திட்டமிட்டுள்ளது. அதே வேளையில் வட மாவட்டங்களில் உள்ள பறையர் சமுதாய வாக்குகள் விசிக வசம் உள்ளன. விசிகவின் திருமாவளவன் திமுக கூட்டணியில் உள்ளார். இதனால் அந்த ஓட்டுகள் திமுகவுக்கு கிடைக்கும். இருப்பினும் விஜய் தற்போது கட்சி தொடங்கி உள்ளதால் அது திமுக மற்றும் விசிகவுக்கு கிடைக்க வேண்டிய ஓட்டுகள் பாதிக்கும் என்று பாஜக ஹாப்பியாகியுள்ளது. அதேபோல நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், சரத்குமார் உள்ளிட்டவர்கள் பாஜகவில் உள்ளனர். இதனால் தென் மாவட்டங்களில் பரவியுள்ள நாடார் மக்களின் ஓட்டுகளை இவர்கள் வைத்து ஒருங்கிணைக்க பாஜக திட்டமிட்டுள்ளது. இது தவிர ஜி.கே. வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ், ஐ.ஜே.கே. கட்சியின் பாரிவேந்தர் வழியாக உடையார் சமுதாய வாக்குகளையும், அதேபோல ஏ.சி. சண்முகத்தின் புதிய நீதி கட்சி மூலமாக துளுவ வெள்ளாளர் சமுதாய வாக்குகளையும் அதிமுக, பாஜக கூட்டணிக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. இப்படியாக தமிழகத்தில் பெரும்பான்மையாக உள்ள வன்னியர், கவுண்டர், நாடார், தலித் உட்பட பிற சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களின் ஓட்டுகளை ஒருங்கிணைக்கும் பணியில் தலைவர்களை ஓரணியில் இணைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. முன்னதாக பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக வலுவான கூட்டணி அமைத்திருந்தது. இந்த கூட்டணியில் பீகாரில் வசிக்கும் அனைத்து ஜாதிகளைச் சேர்ந்த தலைவர்களும் இடம்பெற்றிருந்தனர். முன்னேறிய ஜாதி மற்றும் பனியா மக்களின் ஓட்டுகளை கவர பாஜகவும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் வாக்குகளை கவர நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியும், யாதவர் அல்லாத பிற்படுத்தப்பட்ட ஜாதிகளை பிரதிநிதித்துவப்படுத்த ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சி உள்ளிட்டவை கூட்டணியில் இணைந்தன.
தலித் மக்களின் ஓட்டுகளை கவரும் வகையில் மத்திய அமைச்சர் சிராக் பஸ்வானின் லோக் ஜனசக்தி மற்றும் மத்திய அமைச்சர் ஜித்தன் ராம் மஞ்சியின் இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா கட்சிகளின் கூட்டணியில் இணைந்தது. யாதவர் மற்றும் இஸ்லாமியர்கள் ஓட்டுகள் மட்டுமே தேஜஸ்வி யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸ் கூட்டணிக்கு கிடைத்தது. இதனால் 243 சட்டசபை தொகுதிகளை கொண்ட பீகாரில் 202 இடங்களில் பாஜக வெற்றி பெற்றது. அந்த வகையில்தான் அனைத்து ஜாதி மக்களின் ஓட்டுகளை கவரும் வகையில் தமிழகத்தில் அதிமுக கூட்டணியை வடிவமைத்து வருகிறது பாஜக என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள்.